ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டேக்கான வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி சடோன்னு. எப்போதுமே மந்த்லி செகண்ட் மண்டே வந்து இங்கே சடோன் தான். அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, வீடியோ கிடைக்கல. பாப்பா பார்த்துக்கிறதுல எனக்கு டைம் சரியாக போச்சு. அம்மாவும் 2 நாளாக வேலைக்கு போகல, நேற்றும் இன்றைக்கும் வேலைக்கு போகலை. உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டாங்க. வேலை ரொம்ப கஷ்டம்தான். அம்மாவுக்கும் 40 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களால அந்தளவுக்கு வேலை செய்ய முடியல முன்ன மாதிரி இப்போல்லாம். அதனால் வீட்டில் இருந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, கரண்ட் இல்லாதனால நான் வெளியில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதை தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து டெய்லி கிளைமேட் எப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இங்கே ரீல்ஸ் பார்த்துட்டு வால்பாறை போகாதீங்க, அங்கே மழையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே எப்பயும் மழை வந்துட்டு தான் இருக்குது. இது மழை சீசன் தான். இந்த 2 நாளாக நேற்றும் திங்கக்கிழமையும் இன்றைக்கும் மட்டும்தான் வந்து வெயில் அடிக்குது. அதுவும் ரொம்பலாம் வெயில் இல்லை, அங்கங்கே வந்து வெயில் அடிக்கும். நான் அதை பாருங்கள், நான் கிளைமேட் எடுத்து போடுறேன் பாருங்கள். அப்படி ஒரு நாள் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கங்கிறதுக்காக வந்து வராமலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பப்பாளி மரம் இருக்குது. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பழம் பழுத்து இருந்துச்சு. அது எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து 6 மாதம் ஆச்சு, ஆனால் ஒரு பழம் கூட எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி ஒன்று கிடச்சிது. அது சின்னதாக தான் இருந்துச்சு. அதை இன்றைக்கி பறித்து நானும் அம்மாவும் இன்னொரு அக்காவும் சாப்பிட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு பேஷன் ஃப்ரூட்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா? சின்னதானே காமிச்சிருந்தேன். இது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசு. இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நான் கோயம்புத்தூரில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெல்லிக்கான்னு சொல்லுவோம். இது பழத்தோட ஒரிஜினல் நேம் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவோம். இது எங்கள் கோயிலெல்லாம் நிறையா இருக்கும். இது 4 கலரில் காய்க்கும். ஃபஸ்ட்டு பச்சை கலரில் காய்க்கும், அதுக்கப்புறம் எல்லோ கலரு, அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் தான் ரெட் கலரு. அந்த ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்போட இனிப்பாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதோட ஒரிஜினல் நேம் இருந்தால் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து சக்கப்பழம் நிறைய கிடைக்கும். சக்கப்பழம்னா பலாப்பழம் வந்து நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் பழுக்கலை. பழுத்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் வேறு என்ன வீடியோ எடுத்தேன்னா, அன்றைக்கி நான் உங்களுக்கு வந்துட்டு குருமிளகு வந்து காய்க்கிறது வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில் வந்து காயே இல்லை. இதில் பாருங்கள் காய் இருக்குது பாருங்கள், இப்படி தான் காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தேயிலை செடியில் இருக்கிற தேயிலை பூ இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு காய் இருக்கும் நொங்கு மாதிரி. அது நான் இல்லாதனால அதை நான் வீடியோ எடுக்கல. இன்னொரு நாள் கண்டிப்பாக அது போடுறேன். அதுக்கப்புறம் இது நம்ம தோட்டத்தில் முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் பறிச்சாச்சு. அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை நம்ம தோட்டத்தில் இருக்குது, அதையும் நான் கொஞ்சம் பறிச்சிட்டேன். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கீரையை கொஞ்சம் பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அப்படியே மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதையும் எடுத்து பொரித்து அம்மாவும் நானும் அத்தையும் சாப்பிட்டோம். மீன் குழம்பு வச்சு கீரை வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் அம்மா இன்றைக்கி பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு அப்புறம் ஈவினிங் டீ வச்சு குடித்தாச்சு. பிளாக் டீ தான் எப்பயுமே. டீ குடிச்சிட்டு இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதேமாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.